மிஸ்டர் லேடிஸ் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜகோபாலகிருஷ்ணன் ஸ்ரீ போகராரையிலிருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலி. மூட்டு வலி இன்னைக்கு காமனாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே காமனாக வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மூட்டு வலியும் தான், நீ ஜாயிண்ட் பெயின் நம்ம சொல்லுவோம். இதில் நிறைய வகைகள் இருக்கு. ஒன்று ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப்சுலைட்டிஸ் வந்து நல்லா தேஞ்சு போய் நமக்கு பெயின் வரக்கூடியது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பே வந்து தன்னைத்தானாவே நமக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய அந்த மாதிரி கண்டிஷனுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து முடக்குவாதம்னு நம்ம சொல்லுவோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். அதாவது ரத்தத்தில் யூரிக் ஆசிடோட லெவல் வந்து ரொம்ப அதிகமாகி அது மூலியமா எரிச்சலோட கூடிய வலிகள் வரக்கூடியது கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இன்னைக்கு நாம வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அதாவது எலும்பு தேய்மானத்தை பத்தி பார்க்கலாம். அது எப்படி வருது, அதை நம்ம எப்படி நம்ம சரி செய்ய முடியும், ஆரம்ப நிலையிலே அதை கண்டறிஞ்சு ஆயுர்வேத முறைப்படியும் வீட்லயும் எப்படி சரி செய்யலாம் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மூட்டு தேய்மானம் நான் சொன்ன மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூட்டில் வந்து 3 எலும்புகள் சேர்ந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் தொடையோட எலும்பு, ரெண்டாவது காலோட எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா டிபியா ஃபிபுலான்னு இருக்கும். நடுவில் இந்த பேட்டலான்னு சொல்லி இந்த சிரட்டைன்னு நம்ம சொல்லுவோம். இந்த 3ம் சேர்ந்ததான் நம்மளோட மூட்டு பகுதின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மூட்டு பகுதிக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து ஒரு மாதிரி மீடியல் மெனிஸ்கஸ், லேட்ரல் மெனிஸ்கஸ்ன்னு சொல்ற ஒரு மெத்த மாதிரி ஒரு ஒரு குஷன் மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கும். அதுதான் நம்ம 2 முட்டியும் பாதுகாக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நிறைய பேத்துக்கு எந்த பக்கம் வலி வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூட்டு வலிக்கு மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மீடியலா வரும். அதாவது கால் உள்பக்கமா இருக்கக்கூடிய அந்த மூட்டு பகுதியில தான் நமக்கு வந்து அந்த பெயின் வரும். ஏன்னா, நம்ம நிறைய நடக்கிறோம். சில பேர் வந்து ரொம்ப ஸ்டெப்ஸ் அதிகமா ஏறுவாங்க. சில பேத்துக்கு ரொம்ப கால்சியம் குறைஞ்சி, விட்டமின் டி3 குறைஞ்சி, அந்த மாதிரி நிறைய லேடிஸ்க்கு வந்து இந்த மாதவிடாய் காலங்கள் முடிஞ்ச பின்னாடி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்லாம் செக்ரேஷன் கம்மியாகி என்ன பண்ணும்னா நமக்கு கால்சியம் அப்சர்ப்ஷன் ரொம்ப குறைஞ்சிடும். அந்த மாதிரி நேரத்தில் தான் நிறைய பேருக்கு இந்த வலிகள் நிறைய வரும். லேடிஸுக்கு நிறைய ஜென்ஸுக்கு நிறைய ஓவர் ஒர்க் பண்றாங்க. ஓவரா ஜிம்முக்கு போய் ரொம்ப நல்லா என்ன சொல்ற காலுக்கு ரொம்ப அன்ஈவனா வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி எந்த கண்டிஷனுக்கு கூட இந்த மாதிரி தேய்மானம் வந்து உருவாகும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா உட்புறம் மீடியல் மெடிசிஸ்கள் தான் நமக்கு வந்து தேய்மானம் ஏற்படும். அதுதான் அப்படியே மூட்டு அப்படியே இறங்கி நமக்கு வரும். இந்த மூட்டு தேய்மானத்துல ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4 வகை ஸ்டேஜ் இருக்கும். என்ன மாதிரி சார் பெயின் வரும், எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்ப நிலையில மைல்டா எனக்கு பெயின் வருது சார். நடக்கும் போது எனக்கு சும்மா ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது, சொடக்கு சொடக்குன்னு சவுண்டு கேட்குது, எனக்கு ஒரு மாதிரி வந்து வலி இல்லை ஆனா நடக்கும்போது எனக்கு பெயின் இருக்குன்னா அப்போ உங்களோட தேய்மானம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த மூட்டில் இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகுதுன்னு அர்த்தம். இது வந்து ஸ்டேஜ் 1ல இருக்கீங்க. அதாவது 10% ஆன அந்த கார்டிலேஜஸ் வந்து தேய்மானம் ஆகும். ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா, சார் நடக்கும்போது எனக்கு லைட்டா பெயின் வருது, அது ரைட் சைட்ல கொஞ்சம் பெயின் வருது, ஆனா என்னால நடக்க முடியுது. கொஞ்ச நேரம் நடக்காம விட்டேன்னா எனக்கு அப்படியே கொஞ்சம் மாதிரி ரிலாக்ஸா இருக்கு. ஆனா நான் எப்பலாம் எந்திச்சு உட்காந்து நடக்க ஆரம்பிக்கிறேனோ அந்த டைம்ல எனக்கு ரொம்ப பெயின் வருது அப்படின்னா நீங்க 2வது ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். 3rd ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50% நல்லா இந்த 2 பக்கமும் நல்லா தேய்மானம் ஆயிரும். மெயினா மீடியல் சைடு நல்லா தேய்மானம் ஆயிரும். இங்க ரெஸ்ட்ரிக்ஷன் மூவ்மெண்ட்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்க எந்திரிச்சு இப்போ உட்காந்தீங்கன்னா உங்களால டக்குன்னு நடக்க முடியாது. ரொம்ப அப்படியே ஒரு கால் வந்து ஒரு டைட்டான மாதிரி இருக்கும். நடந்துகிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஸ்லிப் ஆன மாதிரி ஆகும், ஒரு லாக் பிடிச்ச மாதிரி ஆகும். இது வந்து 3rd ஸ்டேஜ் இருக்கீங்க. 4th ஸ்டேஜ் சுத்தமா உங்களால நடக்கவும் முடியாது. நடந்தாலும் ரொம்ப முட்டில நல்லா வீங்கிரும். கடக்க முடுக்கு நல்லா சவுண்ட் வரும். ஏன்னா 2 பக்கமும் இருக்கக்கூடிய அந்த கார்ட்ரிட்ஜ் நல்லா தேஞ்சு 2 போனும் உராய்த்தன்மையை ஏற்பட்டுரும். அந்த மாதிரி கண்டிஷனுக்கு தான் வந்து 4th ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இது நம்ம எல்லாமே ஆரம்ப நிலையில இருக்கும் போதே நம்ம பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூட்டு வலி வந்து நல்லா தேஞ்சு போச்சு அப்படின்னா ரிவர்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிந்தட்டிக்கா வந்து உருவாக்க முடியாது. இந்த மூட்டு வலியை நம்ம சிம்டம் மூலியமா இந்த ஒவ்வொரு ஸ்டேஜா தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி சார் கிளியர் கட்டா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுனா, 2வது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தான் நம்ம மூட்டோட போன் ஹெல்த் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அதையும் நம்ம கிளியர் கட்டா இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த லிகமெண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா தான் சைடில் இருக்கக்கூடிய ஏசிஎஸ் லிகமெண்ட் எப்படி இருக்கு, நமக்கு பெட்டலர் லிகமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு வந்து எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா தான் தெரியும். நீங்க பக்கத்துல இருக்கிற டாக்டர் அன்னைக்கு இந்த மாதிரி வலியில் இருக்கும்போது எக்ஸ்ரேவோ இல்லை எம்ஆர்ஐ எடுத்து பார்த்து எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு சொல்லி நீங்க பார்த்துக்கலாம். சரி சார், இது எப்படி சார் மூட்டு வலி எனக்கு வந்துருச்சு, இது எப்படி நான் வீட்டில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ண முடியும், இல்லை நான் மூட்டு வலி வராம எப்படி நம்ம தடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியது உங்களோட கால்சியம் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். 2வது டி3 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இது ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் தேய்மானம் ஆகாம நம்ம தவிர்க்கலாம். உங்களுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து விட்டமின் டி3யோட இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு, கால்சியம் லெவலும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இதோட இது வந்து நம்ம வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கும்போது மூட்டு வலிக்கான காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா மெயினா நமக்கு கால்சியம் குறைபாடுகள் இருந்தா, விட்டமின் டி3 குறைபாடுகள் இருந்தா, நம்ம ஓவர் வெயிட்டா இருந்தா, நம்ம வந்து அதிகமான ஸ்டெப்ஸ் அதிகமா ஏறுறோம் அப்படின்னா, ஒரு போஸ்டர் இல்லாம நம்ம உட்காடுறோம், சடனா எந்திரிக்கிறோம்,
நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாப்பாடு மூலியமாக ரொம்ப ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாக எடுக்கிறோம். எக்ஸசைஸ் பண்ணாமல் மினிமமாக வாக்கிங் போகாமல் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தாவே நமக்கு இந்த மூட்டு வலி வந்து நிறைய பேத்துக்கு அறிகுறியாக வர ஆரம்பிக்கும். ஸோ இது எப்படி நம்ம வந்து வலி வந்துருச்சு, இது எப்படி சார் நம்ம வீட்டிலேயே இருந்து தவிர்க்க முடியும், என்ன மாதிரிலாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நான் சொல்லக்கூடியது எண்ணெய் தேய்ச்சி ஃபஸ்ட்டு ஒத்தடம் கொடுக்கணும். ரெகுலராகவே நீங்கள் எந்த இதாக இருந்தாலும் பெயினாக இருந்தாலுமே லோக்கலாக மைல்டாக இப்போ தான் எனக்கு சவுண்டு கேட்குது, ஆனால் பெயின் வரல, ஆனால் மைல்டாக இப்போ சவுண்டு கேட்குதுன்னா நீங்கள் அப்போ இருந்தே ரெகுலராகவே நான் சொல்கிறது என்னன்னா, அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெயாவது சூடு பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் பச்சை கற்பூரம் போட்டு ரெகுலராக முட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு வெதுவெதுப்பான வெந்நீர் ஊற்றி ஒத்தடம் கொடுக்கலாம். அப்படி இல்லையா உப்பு ஒத்தடம் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து மைல்டாக இருக்கும் போதே நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த தேய்மானம் வராமல் நம்ம தடுக்க முடியும். கூடவே உள்ளுக்குள்ளேயும் நம்ம அந்த பாதாம் தினமும் ஒரு 10 பாதாம் ஊற வச்சு சாப்பிட்றது, வெறும் வயிற்றுல நெய் சாப்பிட்றது, அது ஒரு ஸ்பூன் நெய்யை வந்து உருக்கி வெறும் வயிற்றுல சாப்பிடும் போதே இந்த சைனல் ஃப்ளூயிட் செக்ரேஷனுக்குலாம் நல்லா ஹெல்ப் பண்ணி நமக்கு வந்து மூட்டு வலி வராமல் தடுக்கும். ஸோ இது ரெண்டுமே ஆரம்ப நிலையில் எண்ணெய் தேய்க்கிறது, பாதாம், கால்சியம் ரிச்சு ஃபுட்ஸு, ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸு, ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஆரம்ப நிலையே தவிர்க்கலாம். சார் எனக்கு வந்துருச்சு, தேய்மானம் ஆயிடுச்சு, நல்லாவே சவுண்டு கேட்குது, இது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, தேய்மானம் ஆயிடுச்சுனாவே நிச்சயமாக நமக்கு வந்து பெயின் இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன் மூவ்மெண்ட் இருக்கும். நம்ம அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அது ஆயுர்வேத சென்டரோ இல்லைன்னா நம்ம ஹாஸ்பிட்டலோ வந்து இதுக்கான தெரப்பி நிறையவே இருக்குது. ஆயுர்வேதத்தில் பஞ்சகர்ம முறையில் நிறைய தெரப்பி இருக்குது. மெயினாக முட்டுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்குற தெரப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஜானுவஸ்தி. ஸோ இந்த ஜானுவஸ்தி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம என்ன பண்ணுவோம்னா முட்டை சுற்றி ஒரு பாத்தி மாதிரி கட்டி கருப்பு உளுந்து பிரண்டை இந்த மாதிரிலாம் மூலிகை மாவு போட்டு ஒரு பாத்தி மாதிரி கட்டி மூலிகை எண்ணெய்கள் இருக்கும். அதாவது பிண்ட தைலம் இருக்கும், இல்லை மாஷா தைலம் இருக்கும், தன்வந்திர தைலம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெயினாக எண்ணெய்களை ஊற்றி அதை தேக்கி வைப்போம். சூடான எண்ணெயை ஊற்றி அந்த முட்டி நடுவில் தேக்கி வைக்கும் போது என்ன ஆகுனா அந்த சூடு எண்ணெயும் போய் அந்த முட்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம கம்மி பண்ணி அந்த கேப்பை வந்து கொஞ்சம் உருவாக்கும். ஏன்னா மெயினாக அந்த கேப்போட கம்மியாகிறதுனால உராய்த்தன்மை ஏற்பட்டு நமக்கு பெயின் வர்றதுக்கான காரணமே. ஸோ இந்த மாதிரி ஜானுவஸ்தி பண்ணும்போது நல்லா அந்த பெயினை நல்லா நம்ம குறைச்சிடும். ஃபர்ஸ்ட் மசில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், அந்த கேப்பையும் நல்லாவே குறைச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஜானுவஸ்தி பண்ணி அதை ரெகுலராக ஆரம்ப நிலையில இப்போ எனக்கு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதெல்லாம் வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இருக்கும்போது ஒரு சிட்டிங்கோ 2 சிட்டிங்கோ எடுக்கும்போது ஒரு கண்டினியூஸ் 7 days 14 days எடுக்கும்போது நல்லாவே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமே ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, சத்தான உணவுகள் சாப்பிட்றது, இது மாதிரி ஃபாலோ பண்ணால் நல்லாவே பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப நடக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, அடிக்கடி எனக்கு கால் வீங்கிக்குது, ரொம்ப சவுண்டு வந்துகிட்டே இருக்குது, எனக்கு டில்ட்டிங் கேட்னு சொல்லுவாங்க, அதாவது சாஞ்சி சாஞ்சி நடப்பாங்க, நடக்கும் போதே ஒரு மாதிரி தள்ளாடி தள்ளாடி நடப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக எடுக்கணும். ஸோ இந்த ஜானுவஸ்தியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 4 சிட்டிங் 5 சிட்டிங் ரெகுலராக வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ரெகுலராக நீ பேண்டேஜ் வந்து நாங்கள் போடுவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதத்தில் மசாஜ் முறைகள்லாம் கொடுத்துட்டு நவரக்கிளின்னு சொல்லிட்டு நவர அரிசி, பால், குறுந்தொட்டி வரி இதெல்லாம் போட்டு வேக வச்சு ஒரு மூட்டை மாதிரி கட்டி இந்த ஜானுவஸ்தி படிச்சோம்னா ரெகுலராக அந்த நவர கிளி நம்ம கொடுப்போம். ப்ளஸ் வந்து மசாஜ் கொடுக்கும்போது அந்த மசில் எல்லாமே நல்லா ஃப்ரீ ஆகும். ஸோ கண்டினியூவாக ஒரு 21 நாள் அந்த மாதிரி எடுக்கும்போது ரொம்ப 4th ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, 3rd ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, நல்லா பெயின் வந்து இனிஷியலாக நான் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். அப்பயே க்யூர் ஆகாது, இனிஷியலாக ஒரு 50% நல்லாவே உங்களுக்கு க்யூர் ஆகும். அதாவது 30லேருந்து 50% நல்லாவே க்யூர் ஆகும். பெயினை குறைச்சி கொஞ்சம் நடக்கிறதுக்கான சப்போர்ட் நல்லாவே கிடைக்கும். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாகவே 100% நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ப்ளஸ் இது வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சொல்லுங்க சார் என்னால் இப்போ அவ்வளோ தூரம் வர முடியல, எனக்கு கொஞ்சம் இப்போ வீக் அதிகமாக இருக்குது, ரொம்ப பெயினாக இருக்குது, இது எப்படி சார் குறைக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து சுக்கு பொடி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் அமுக்குரா பொடி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பிரண்டை பொடி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் சித்திரத்து பொடி கூட அதில் கலக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒன்றா போட்டு கலந்துட்டு கொஞ்சம் முட்டை வெள்ளைக்கரு, எலுமிச்சை பழச்சாறு இதை போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணி முட்டு பகுதியில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பஞ்சோ இல்லைன்னா ஒரு காடா துணியை சுற்றி மினிமம் வந்து ஒரு 3 மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயை சூடு பண்ணி அது மேலே ஊற்றணும். ஏன்னா நல்லா டைட்டாக ஆயிரும். ஏன்னா முட்டை வெள்ளைக்கரு இதெல்லாம் போடும்போது முட்டி ரொம்ப டைட்டாக பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால என்ன பண்ணால் நல்லெண்ணெயை மட்டும் சூடு பண்ணி அந்த முட்டி மேலே வந்து ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். மெயினாக அந்த முட்டி சுற்றி இருக்கிற வீக்கம் நல்லா குறையும், வலிகள் நல்லா ஒரு நல்ல வலியில் இருக்கிறது பெயின் நல்லாவே கம்ஃபர்ட்டுக்கு வந்துடும் நீங்கள். ஸோ இது ஒன்று பண்ணலாம். இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் எனக்கு வந்து முட்டை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அரிசி கழுவுன தண்ணி கூட ஊற்றிக்கலாம். அரிசி கழுவுன தண்ணி கொஞ்சம் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணாவே நல்ல ரிசல்ட் வரும். ஸோ பேசிக்காக இந்த மாதிரி வீக்கம் இருக்குது, வீட்டிலேருந்து வீக்கத்தை குறைக்கணும்னு ஆசைப்பட்டு பெயின் குறைக்கணும்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, நல்லாயிருக்கும். உணவுல நான் சொன்ன மாதிரி தான் மெயினாக நீங்கள் துவரம்பருப்பு சாம்பார் நிப்பாட்டிடணும், கடலைப்பருப்பு சம்மந்தப்பட்ட உணவுகள் நிப்பாட்டிடணும், தயிர் சாப்பிடவே கூடாது, மோர் எடுத்துக்கலாம், ஊறுகாய் புளிச்ச உணவுகள் மெயினாக இந்த இட்லி தோசைன்னு ரெகுலராக சாப்பிடக்கூடாது. புளிச்ச உணவுகள், ஊறுகாய், வினிகர் இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் தவிர்த்தீங்கன்னாவே மெயினாக நல்லாவே உங்களுக்கு வந்து இந்த தேய்மானம் வந்து அதிகமாக பார்த்துக்கலாம், பெயினும் நல்லாவே கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி உணவை நீங்கள் பார்த்துக்கோங்க. உள்ளுக்குள்ள சத்தான உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா பாதாம் எடுத்துக்கலாம், அக்ரூட் எடுத்துக்கலாம்,
வால்நட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை சூப் வந்து ரெகுலராவே வாரத்துக்கு 2 முறையோ, 3 முறை சூப் வச்சு குடிக்கலாம். ஆனா, அதில பருப்புலாம் சேர்க்கக்கூடாது. எந்த கீரையும் அப்படியே எடுத்துக்கோங்க. அதே மாரி ப்ரோபயாட்டிக் சம்மந்தப்பட்ட உணவுகள். சில பேர் பன்னீர் அதிகமா எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து மோர் அதிகமா எடுத்துக்கலாம். கால்சியம் ரிச்டு ஃபுட் நீங்க மஷ்ரூம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கீரை வகைகள் நெறைய எடுத்துக்கலாம். சுண்டல் தாளிச்சு சாப்பிடலாம். அதாவது ப்ரவுன் சென்னா, இல்ல ராஜிமா இந்த மாரி பச்சை பயிறு இதெல்லாமே ஊற வச்சு சுண்டல் மாரி தயாரிச்சு ரெகுலரா இதெல்லாம் வந்து கால்சியமும் இருக்கும், புரோட்டீனும் இருக்கும், மசிலுக்கான ஸ்ட்ரென்த்தும் இருக்கும். சார் இதெல்லாம் நான் சாப்பிடுறேன், இதெல்லாம் சாப்பிட்டா சரியாயிருமான்னு கேட்டீங்கன்னா, இதையும் சாப்பிட்டுட்டு நீங்க வந்து எக்சர்சைஸும் பண்ணணும். எண்ணெய் தேய்ச்சு எக்சர்சைஸ் பண்ணணும். ஏன்னா, ஒரு முட்டு நல்லா இருக்கணும்னா, அதுக்கு மெயின் காரணம் வந்து மசில் ஸ்ட்ரென்த்தா இருந்தா மட்டும் தான் உங்களால முட்டு நெறைய பேத்துக்கு முட்டு தேய்மானாகி 3வது ஸ்டேஜ்லாம் போயிருவாங்க. ஆனா பெயின் இருக்காது. ஏன்னா, அவங்க நல்லா எக்சர்சைஸ் பண்ணி மசில் ஸ்ட்ரென்த் நல்லா வச்சிருப்பாங்க. அந்த மசில் ஸ்ட்ரென்த் நல்லா இருந்தாவே அந்த முட்டை வந்து நம்ம காப்பாத்த முடியும். அதனால கம்பல்சரி மினிமம் ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் வாக்கிங், மைல்டு வாக்கிங் போங்க. சிம்பிளான எக்சர்சைஸ் பண்ணுங்க. மெயினா இந்த நீ ஸ்ட்ரென்தனிங் எக்சர்சைஸ். அதாவது நீக்கு அடியில தலகாணி மாரி ஒரு பெட்டோ இல்லைன்னா வந்து ஒரு டவலோ சுத்தி கூட ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன் அந்த மாரி பொறுமையா வச்சு வச்சு பண்றது. மெயினா இந்த குவாட்ரிசெப் மசில வந்து நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்றது. ஸோ இத பண்ணாவே நமக்கு வந்து மெயினா பாதி வலி மெயினா குறைஞ்சிரும். ஸோ வராம தடுக்கிறதுக்கு மெயின் எக்சர்சைஸ் மெயின் இம்பார்ட்டன்ட். எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது, சத்தான உணவுகள். இத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மூட்டு வலி இல்லாம நம்ம தவிர்க்க முடியும். வந்தாலும் நான் சொன்ன இந்த சிகிச்சையெல்லாம் மேற்கொண்டு முழுமையா நம்ம 100% நல்லா ரிவர்சபிள் கொண்டு வர முடியும். ஸோ நம்ம இவ்வளவு நேரம் வந்து மூட்டு வலி வந்து பார்த்தோம். இந்த மூட்டு வலிக்கான டிப்ஸ் நெறைய நான் குடுத்துருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணாவே நீங்க ஆரம்ப நிலையில இருந்தாலும் சரி, 4த் ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, முழுமையா நம்ம விடுபடலாம். ஆயுர்வேத சிகிச்சையை மேற்கொண்டு பிளஸ் நான் சொல்ற இந்த ஹெல்த் டிப்ஸ ஃபாலோ பண்ணாவே இதுல 100% உங்களுக்கு மூட்டு வலிக்கான ரிசல்ட் கிடைக்கும். மேலும் இந்த மாரி பதிவு பார்க்க இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.